நம்மளுடைய ரெகுலர் லிஸ்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா அரசியல்லாம் பேசுறீங்க. எங்களுக்கு பழைய மாதிரி வேணும், இடியட் பாக்ஸ் வேணும், பழைய காமெடி எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு அங்கங்க போறவங்க எல்லாம் இப்ப எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்ப வர ஸ்காட்லாண்ட்ல கூட ஏன் பழைய மாதிரி நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போட்டுருக்கீங்க, அங்கங்க போடுறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே தேடி பார்த்தேன் இடியட் பாக்ஸ்க்காக என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடியட் பாக்ஸ் பார்க்கலாமா நண்பர்களே? இடியட் பாக்ஸ் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இப்பதான் புதுசா இந்த சீரியல் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள வர்றவங்களுக்காக ஜென்சி கிட்ட நம்மளும் அட்ராக்ட் பண்ணும்ல. நம்ம வந்து டிஎம்கே மாதிரி 80s and 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டோம். ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு திறமை இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம், அவங்க ஸ்டைலே அடிக்கிறோம். உன்னால முடியும். அப்படிதான் இது ஒரு பழைய சீரியல். அது தமிழ்ல ஹிந்தியில எல்லாத்தையும் வந்துருச்சு. அதை இங்கிலீஷ்ல இப்ப டப் பண்ணிருக்காங்க. லேப்டாப்பை வாஷ் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த சீரியல். What happened, my son? Look, here's she has ruined everything. She has come to wash and dry the laptop. My project, files, my everything, my biggest project, for which I had been working hard for 3 months. Gopi Bahu, stupid. Can a laptop ever be washed? வாஷ் பண்ண முடியும் நான்சி. கோபி பாஹு கேன் லேப்டாப். You could have asked someone. What did America used to say அப்படின்னு ஏதோ ஒரு பேஜ்ல இருந்து போட்டிருக்காங்க. கொடுமை சார், கொடுமை சார், ரொம்ப கொடுமை சார். என்ன கொடுமை சார். அடுத்ததாக இன்னொரு வடக்கு சீரியல் தான். தமிழ் சீரியல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சத்தியம் எனக்கு தெரியலைங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து பேர் மாத்தி ஒன்னா இருக்க கதை. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவருதாங்க அப்படின்னு புதுசா வந்து அவங்க மல்லிகை கடையில இருந்து ஹோட்டலுக்கு மாறி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு ஒரு ப்ரோமோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இதுக்கு ஏன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நீங்க பேர் வைக்கல? இப்பதான் நானும் இடியட் பாக்ஸ் பண்றது இல்ல. யாரும் மற்ற 1-2 சில யூடியூபர்ஸ் தான் வந்து அவங்க எல்லாம் இன்னும் சீரியல் ட்ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பயந்துகிட்டா ஏன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 3.1 வச்சா என்ன உங்களுக்கு, என்ன உங்களுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க நீங்க? நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 3.1 வைங்க நீங்க, சரிங்களா அங்கிள்? ஓகே, இப்போ ஸ்டாப். இது நம்ம ஒரு பழைய இந்தி சீரியல்ல பார்த்திருக்கவே. சின்ன பெட்டிக்குள்ள இந்த பொண்ணு தடுக்கி விழுந்து உள்ள போய் அந்த பெட்டி எங்கேயும் டிராவல் ஆகுமே, அது மாதிரி நடக்க போதா? எமோஷனல் ஆகாத சிவாஜி. என்ன மச்சான்? எதுக்கு ஓடுது போ? என்ன பண்ணிருக்கீங்க? ஏய், அது பக்கம் போறப்ப எதுக்கு நீ அவனை தள்ளி விட்டு போற? அவன் தான் பிடிக்க போறான்ல. இந்த பொண்ணு தான் வெள்ளி பொண்ணு. எனக்கு இந்த சீனை பார்த்தே தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, ரவுடிங்க செதறுதுங்க. இதெல்லாம் ஹீரோ மேல மையம் கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணா இருக்கும் இந்த கதைப்படி. இது எந்த கதை எனக்கு தெரியல. ஓடா போய் புடுறா.
பார்த்தா அழகா புடிச்சிட்டானே. I just want to know how the hell does actors agree to இவங்கெல்லாம் வந்து ரொம்ப புதுசு போல. இதை விட நாங்க பார்த்து வச்சிருக்கிறோம். இதை விட பயங்கரமான சீட்லாம் இருக்குதியா. ஏன்னா நீங்க பார்த்தது இல்லைல்ல, நம்ம கிச்சடியில நீங்க ஒரு ஜென் சி ஜென் ஆல்பா கிட்டா இருந்தீங்கன்னா இடியட் பாக்ஸ் அப்படின்னு அந்த காலத்துல நாங்க பாருங்க ஒரு டான்ஸ் சும்மா பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். 100 எபிசோடுக்கு மேல பண்ணியிருக்கோம். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் இதோ பிளேலிஸ்டே போட்டு விடுறேன் மேல. ஓகே, அடுத்த சீரியல் என்ன இது? பாம்பை புகை விட்டு வாய்க்குள்ள இழுத்துருச்சு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சார்ஜர் ஓட்டைக்குள்ள திருப்பி விட்டா பாப்ப. ஏதோ கொழுவராடே. பாம்பு வாய்க்குள்ள இழுத்து புகைய வந்து போனுக்குள்ள விட்டு ஒரு ப்ராப்பர் பிசிக்கல் ப்ராடக்ட சாஃப்ட்வேரை மாத்தி போன்ல அடைச்சு வச்சுட்டாயா. பெரிய விஷயம். சார்ஜர்ல போட்டாயா. God, mind blowing. I couldn't believe. Holy cow, my God. பாம்பை எடுத்து போனுக்குள்ள விட்டு அந்த போனை சார்ஜ்ல போட்டு பாம்பை கொன்னு என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டி தான் இதெல்லாம். அடுத்ததாக இந்துஜா ராஜகோபால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க நினைக்கிறேன், அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. செடி ஒரு அது என்ன செடி, செம்பருத்தி செடி, ஒரு மருதாணி செடி. இதை நீங்க புடுக்கிட்டீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இது நான் அம்புட்டு பேரு பெரிய மரம், ஆலமரம், அரச மரம் இருக்குது, அதை அசால்ட்டா புடுங்குது இந்த பொண்ணு. ஹல்க் பி லைக், நான் என்னடா பண்ணுவேன் இனிமே உலகத்துல, எனக்கு இங்க வேலையே இல்லையடா. அவெஞ்சர்ஸ்ல இருந்து என்னை இந்த பொண்ணை பார்த்தா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களேடா. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி சார்? அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. அது என்ன சீரியல்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இது ஒரு தெலுங்கு சீரியல் மாதிரி இருக்கு. தாவணி இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்தா இது ஒரு தெலுங்கு கன்னடம் நினைக்கிறேன். தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டு விடுங்க. டேய் என்னடா இது, என்ன தேவைப்பட்டிருக்கீங்க? ஓ, பூ வைக்கிற மாதிரி வந்து தாலியை கட் பண்ணி விடுது அந்த வெள்ளி. தெலுங்கு சீரியல், தாலியை பார்த்தாலே தெரியுது. தெரிஞ்சிருச்சு. டேய், அந்த தாலி உள்ள போன உடனே மாப்பிள்ளை என்னடா தள்ளாடுறாரு. ஓ, இதை வச்சுதான் இப்ப ரீசெண்டா நிறைய ரீல்ஸ் போட்டீங்களாடா அம்புட்டு பேரும். எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. தாலி லைட்டா இந்த 90 தாலி இதெல்லாம் லைட்டா அப்படி பண்ண உடனே வந்து அப்படின்னு ஹஸ்பண்ட் விடுமா, அது திருப்பி பண்ண உடனே எல்லாம் ஹஸ்பண்டுக்கு வர மாதிரி. ஓ, இதை வச்சுதான் பண்ணீங்களா? ஹஸ்பண்ட் மயங்கி விட்டாரு, தாலி அதுக்குள்ள போன உடனே. காட், இப்போ வந்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சா? நாங்களே உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்றோம். உடனே கால் பண்ணுங்க. இந்த நம்பர் இப்போ பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் மாதிரி இப்போ ஸ்னேக் இட் அப்படின்ற புது கம்பெனி லான்ச் பண்ணிருக்கோம். ஸ்னேக் இட், நல்லா இருக்கு பேரு, ஸ்னேக் இட். தாலி உள்ள விழுந்தா, புத்துக்குள்ள விழுந்தா அடுத்த 5வது செகண்டே உங்களுக்கு டெலிவரி செய்யப்படும். கழுத்துலேயே நாங்க வந்து மாட்டியே வேற விடுறோம், அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கிஸ் பண்ணுது, இந்த பொட்டு வைக்குது, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் பண்ணிட்டு போயிருக்கு பாம்பு. முழிப்பு வந்துருச்சியா, முழிப்பு வந்துருச்சியா உனக்கு? திருப்பி தாலியை கட்டிட்டு என்ன மாதிரியான ஒரு சம்பவம், என்ன மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டி, என்ன மாதிரியான சென்டிமெண்ட்யா. தாலி சென்டிமெண்ட் அப்படின்றது இந்திய சினிமாவை விட்டு இன்னும் 2000 வருடங்கள் ஆனாலும் போகாது அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எனக்கு இந்த வீடியோலாம் 5, 1, 2, 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளை இப்போ ஃபாலோ பண்றாங்கன்னா இல்லையானே வேற தெரியும். கொடுமை சார். ஓகே, அடுத்ததாக இடியட் பாக்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான், பட் இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃபாலோயர் இந்த போஸ்டர் அனுப்பிச்சார். இவர் இப்படி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு பார்த்து சேவல் போஸ்டர். இந்த போஸ்டரை என்ன மீன் பண்றாங்க? ஹரி சார்,
என்ன ஆங்கிள் நீங்க இப்படி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. இந்த பக்கம் ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு, அது பக்கம் வந்து பரத் உட்காந்து பால் கறக்குறாரு. என்னையா இதெல்லாம் நோ தப்பாகுதுண்ணா. இதெல்லாம் என்ன கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை வில் பி யூஸ்ஃபுல் இன் அனதர் வீடியோ ஐ கெஸ் ப்ரோ அப்படின்னு அந்த டாக்டர் சார் நமக்கு இந்த போஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறார். சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். நம்ம இன்னைக்கு இடியட் பாக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டோம். மக்களே, அப்புறம் நீங்க தமிழ் சீரியல்ல ரீசெண்டா ஏதாவது பார்த்துருந்தீங்க, கொடுமையான காட்சிகளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஏதோ பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுக்கு தட்டி விடுங்க. அண்ட் கிச்டி சேனலை ஃபாலோ பண்ணீங்க இன்ஸ்டாகிராமில். அண்டு கிச்டி சேனலை ஃபாலோ பண்ணீங்க. என்னோட சினிமா கிச்சடிக்குமே இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பித்து முக்கிட்டு இருக்கோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தட்டி விடுங்க. சினிமா கிச்சடிலையும் வீடியோஸ், ரிவ்யூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பற்றின சீரியஸ் வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. நம்ம பழையபடி திருப்பி ஃபார்முக்கு வரோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறைய தேவை. சூப்பர் தேங்க்ஸ். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் கிளிக் பண்ணி நமக்கு உண்டான ஆதரவை நல்கினால் நம்மளும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.